மேக்சிம் புத்தா நீண்ட நாள் படகில் 6 மீனவர்கள் தங்காலை பரவியல்ல துறைமுகத்திலிருந்து 27ஆம் தேதி இரவு புறப்பட்டனர். தங்காலை துறைமுகத்திற்கு அருகில் உள்ள கடலில் குறித்த கப்பல் பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது. படகில் இருந்த 6 மீனவர்களில் 2 பேர் காணாமல் போயிருந்தனர். எவ்வாறாயினும் எஞ்சியுள்ள 4 மீனவர்கள் மீட்கப்பட்டு தங்காலை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். காணாமல் போன இருவரையும் தேடுவதற்கு KA-350 விமானப்படை பீச் கிராப்ட் விமானமும் பயன்படுத்தப்பட்டது. දැක්ක මේ උඩා පැත්තේ ඉඳලා බෝට්ටුවක් එනවා. බෝට්ටුව ආපු ගමන්ම කිලින්ම ගලුවට තමයි නැග්ගේ බෝට්ටුව. ගලුවට බෝට්ටුව නැගලා විනාඩි 2ක් විතර වගේ තිබුණාට පස්සේ බෝට්ටුව අනිත් පැත්ත ගැව්වා. ඒ 4 දිනක් ගෙනාව ගොඩාට අපි ටිකක් කෙව්වා අනිත් මේ දෙන්න ඉන්නද කියලා බලන්න බලාගෙන බැලුණා ඊට පස්සේ අපි කොමාරි ගොඩාට ඇවිල්ලා ආයි ගියා බලන්නේ ඒත් බැරුණා මේ ඊට පස්සේ තමයි ගිහින් මේ බෝට්ටුව ඇදගෙන ආවේ. පෙරිතන 9:30 තමයි මහත්තයා ගෙදරින් ආවේ. මගේ මාමගේ පුතත් එක්ක ආවේ. இலங்கை கடற்படை விமானப்படையினர் பல மணி நேரம் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பின்னர் காணாமல் போன 2 மீனவர்களில் ஒருவரின் சடலம் இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டது. 39 வயதான சமில் மதுவந்த் என்பவரின் சடலமே இன்று மீட்கப்பட்டுள்ளது. ஏனைய மீனவரை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே டனோஷா மெரின் எனப்படும் மீன்பிடி படகில் மொரகல்ல கடற்கரையிலிருந்து மீன்பிடிப்பதற்காக சென்றபோது காணாமல் போன 2 மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. கடலில் படகு கவிழ்ந்தமையால் மீனவர்கள் காணாமல் போனதுடன் படகு நேற்று இரவு கரையில் கரை ஒதுங்கியுள்ளது. இன்று காலை வரை முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் மீனவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மற்றொரு மீனவரின் சடலம் பெந்தர கடற்கரையில் கரையொதுங்கியது. உயிரிழந்தவர்கள் அலுத்கம கலுவா மோதிர பகுதியைச் சேர்ந்த 47 மற்றும் 43 வயதான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஆவார். தினேஷ் 4 எனும் குறித்த ஆழ்கடல் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளாகும் போது படகில் 5 மீனவர்கள் பயணித்துள்ளதுடன் அதில் 2 உயிரிழந்துள்ளனர். நீண்ட நேர முயற்சியின் பின்னர் படகில் சிக்கியிருந்த மற்ற 2 மீனவர்களும் மீட்கப்பட்டனர். காலை கடற்பரப்பில் இருந்து 9 முதல் 10 கடல் மைல் தொலைவில் சி ஆப் ஸ்ரீலங்கா பகுதியில் வர்த்தக கப்பல் ஒன்றுடன் மோதி குறித்த படகு விபத்துக்குள்ளானதாக அதில் இருந்த மீனவர் ஒருவர் தெரிவித்ததாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போயுள்ள மீனவரை தேடுவதற்காக பிரிட்ஜ் கிராப்ட் விமானம் ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்த கீகனகே தெரிவித்தார். தெவினுவர வெலேகுட பிரதேசத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளின் 39 வயதான தந்தையொருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இதேவேளை இந்த விபத்தில் தெவினுவர வெலேகுட பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதான சுஜித் சமந்த எனும் 3 பிள்ளைகளின் தந்தையொருவரும் உயிரிழந்துள்ளார்.